இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டி 2ஆம் நாள் விரதம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் பாலும் வந்து நெய்வேத்தியம் வச்சுருக்கேன். ஸோ அதே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நானே எடுத்து குடிச்சுப்பேன். அப்படி வந்து நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் எடுத்து சாப்பிட்டுப்பேன். எனக்கு வந்து சாப்பாடு அதுதான். நேற்றுக்கு ஈவினிங் வச்சுருந்த பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுத்து சாப்பிட்டேன். அந்த ஆப்பிள் வந்து சாப்பிட்டேன். பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு மத்தியானம் 12:30 போல் எடுத்து குடிச்சுப்பேன். அப்புறம் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு முருகர் சாமி கும்பிட்டு அங்கே போய் சரவண பவ வந்து 108 மந்திரம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்லேயும் வச்சு காலையில் சாமி கும்பிட்டு கந்த சஷ்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரமும் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பாட்டும் படிப்பேன். சும்மா இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி சரவண பவ மந்திரம் வந்து நோட்டில் எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கிடலாம். நான் சும்மா நேற்றைக்கு வந்து எழுதினேன். அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து எப்போவுமே நம்ம குளிச்சுட்டு தான் சாமி கும்பிடணும். மேல் அலசிக்கலாம், காலையில் தலை குளிச்சுக்கலாம், ஈவினிங் வந்து மேல் அலசிக்கலாம். குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே வந்து நெய் ஊற்றி தான் விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். ஏற்றலான்னு நினைக்கிறேன். ஏதோ என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கேன். இதில் வந்து தப்போ சரியோ முருகர்கிட்டே ஒப்படைச்சாச்சு. தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் மன்னிச்சு ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஏன்னா எனக்கு வந்து தெரியாது, இதான் ஃபஸ்ட் டைம் இருக்கிறதுனால 1-2 விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். அதை வந்து கடவுள் வந்து மன்னிச்சுப்பார் அப்படின்னு நம்பி நம்ம விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் நைட்டு வந்து பாலை குடிச்சிட்டு விரதத்தை வந்து முடிச்சாச்சு. நைட்டு வந்து இவ்வளோதான், இதோட முடிஞ்சது. ஓகேவா? 2வது நாளும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக போச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.